நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் 50 மாணவர்களுக்கு வழங்கினார். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் 50 மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய பெற்றோர்கள் இல்லாத ஊனமுற்ற பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். மே மாதத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி ஆயிடும். வருஷம் தரமா 10 ரூபா வந்து வாங்கிக்கோ. பசங்க அதெல்லாம் இல்லை. பசங்களுக்கு வருமா வருஷம் கொடுப்போம் வந்து வாங்கிக்கிங்க. வருஷம் கொடுப்போம் வந்து வாங்கிக்கிங்க. இடையில என்ன கைடு கேட்டாலும் நான் தரேன். தனியாக கைடு வந்து அதெல்லாம் மந்த்து கைடு வந்து நான் வாங்கி தரேன். நான் சொல்லி அதை வந்து நான் படிக்க மாட்டேன். ஏன்னா மார்க் எடுக்க வாங்கி கொடுக்குறேன். நான் வாங்கி தரேன். 10th கைடு எல்லாம் நான் வாங்கி தரேன். ஆனால் அது ஏமா அழுவுற? எல்லாருக்கும் செய்யறோம். உங்களுக்கும் அது வாங்க வாங்க. புதுவை வெண்ணிலா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை வெண்ணிலா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியை உஷா நோக்க உரையாற்றினார். போக்குவரத்து துறை சார்பில் கலந்து கொண்ட தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் போக்குவரத்து சிக்னல் எப்படி வேலை செய்கின்றது, ரயில் பாதையை எப்படி பாதுகாப்பாக கடப்பது, பாதசாரிகள் கோட்டில் நடந்து சாலை விபத்தை தவிர்ப்பது போன்ற விதிகளை விளக்கி கூறினார். மாணவர்களும் ஆசிரியர்களும் சாலை பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றனர். ஆசிரியைகள் நிர்மலா, தனலட்சுமி ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தனர். கலந்துரையாடலில் பங்கேற்ற மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியை உஷா மற்றும் ஆசிரியர்கள் பரிசுகளை வழங்கினார்கள். ஆசிரியர் மதனகோபால் வரவேற்புரை கூறினார். ஆசிரியர் கோபிநாத் அனைவருக்கும் நன்றி கூறினார். ஜிஎஸ்டி தினத்தை புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி திட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி அமலாக்கப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி ஜிஎஸ்டி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மத்திய ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரி புதுச்சேரி ஆணையர் அலுவலகம் சார்பில் இன்று இந்த ஆண்டிற்கான ஜிஎஸ்டி தின விழாவை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி வரி கட்டுவதன் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இதில் தலைவர் முகமது மன்சூர், தலைவர் பத்மஸ்ரீ ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் கருத்தரங்கில் சரியான காலங்களில் வரி செலுத்தும் தொழில் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. 27,772 taxpayers as of last month. We have earned, we had shown a revenue 9%. We welcome you, sir. Gracias.
பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பின் சார்பாக புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலுகின்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் சிறந்த மாணவர் விருது மூலகுளம் ரீனா மஹாலில் வழங்கப்பட்டது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பின் சார்பாக புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலுகின்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் சிறந்த மாணவர் விருது மூலகுளம் ரீனா மஹாலில் வழங்கப்பட்டது. அதில் IPS ஸ்வர்ணாம்பிகை அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேலும் IPS ஸ்வர்ணாம்பிகை அவர்கள் கல்வியின் மூலம் தேசத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசினார். பேராசிரியர் இளையராஜா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். வழக்கறிஞர் அருண்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். வரவேற்புரையை பேராசிரியர் கோகுல்ராஜ் அவர்களும் தலைமை உரையை மாணவர் யுவராஜ் அவர்களும் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விருதினை பெற்று மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் நன்றி உரையை மாணவி கோகிலா அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி APVP நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். அடுத்த பேராசி Second place, Divyadashmi. Third place, Bhavana. First place. இந்த மாணவ சக்திங்கிறது இதை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம். அறிஞர் கவிதைகளே ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு நிறைஞ்ச அவருடைய ஈடு இணையற்ற ஒரு தேடி சோறு நிலம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழண்டு பிறர் வாழ பல செய்ய. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டால் நீதி விரைந்து கிடைக்கும். மத்திய அரசின் 3 புதிய சட்டங்கள் அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் பொழுது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசிதழில் கடந்த டிசம்பரில் வெளியானது. இந்த நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்தன. இதனை ஒட்டி புதிய சட்டங்கள் குறித்து தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இன்று கதிர்காமம் அரசு மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் புதிய சட்டங்களுக்கான அறிமுக விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். புதிய 3 சட்டங்களை அறிமுகப்படுத்தி வைத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாலியல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு ஒரு காலக்கெடுவுக்குள் தண்டனை கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் இந்த 3 சட்டங்கள் அமைந்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்களால் மக்கள் பாதுகாப்பாக அச்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய சட்டம் குறித்து குற்றம் செய்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சட்டத்தின் கடுமையை தமிழில் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பல ஆண்டுகள் கழித்து நமக்கு உணர்வு ஏற்பட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளோம். நியாயம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றார். புதிய தொழில்நுட்பத்தை வைத்து குற்றங்கள் அதிகரிக்கின்றது. இதனை தடுக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ரங்கசாமி, காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டால் நீதி விரைந்து கிடைக்கும் என்று தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி DGP ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட அதிகாரிகள், காவலர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அடிக்கடி சொல்லுவோம், ஒவ்வொரு கூட்டத்தில் சொல்லுவோம், காலம் நடந்த நீதி நமக்கு சரியா இருக்காது, சரியா நீதி கிடைக்காது. அது குறிப்பா இந்த மாதிரி பெரிய குற்றங்கள் இருக்கும், பழைய குற்றங்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அமமுக தலைமை நிலைய கழக நிர்வாகிகள் தேர்தல் பணிக்குழு ஆலோசனை கூட்டம் முண்டியம்பாக்கத்தில் நடைபெற்றது.
விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமை நிலைய கழக நிர்வாகிகள் தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம் முண்டியம்பாக்கம் A2B ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார். கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானூர் கணபதி மற்றும் கழக தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு செயலாளர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகிக்க, தலைமை கழகத்தின் சார்பில் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களான கழக துணைத் தலைவர் முன்னாள் MLA மணியன், கழக துணை பொதுச் செயலாளர் சண்முகவேலு, கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி, செந்தமிழன், கழக பொருளாளர் முன்னாள் MLA வீரபாண்டி செல்வம், கழக தேர்தல் பிரிவு செயலாளர் பார்த்திபன், புதுச்சேரி மாநில செயலாளர்கள் SD சேகர், முருகன் மற்றும் அனைத்து தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளும், கிளை கழக ஒன்றிய கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கியதோடு, தீய சக்தியான திமுகவை இடைத்தேர்தலில் வென்றெடுக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வாக்கு சேகரிக்க கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் TTV தினகரன் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்களில் பெருவாரியான மக்களை அழைத்து வந்து சிறப்பிப்பது என முடிவு எடுக்கப்பட்டது. நமது விக்கிரவாண்டி தொகுதி நிர்வாகிகள் மட்டுமல்ல, நமது விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அருகாமையில் உள்ள மாவட்ட கழக நிர்வாகிகளும் முனைப்புடன் செயல்பட்டு நமது தலைமை கழக நிர்வாகிகள் கூறும். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் 3 அரப்பணி அவ்வை தோட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சனை பொதுமக்கள் கோரிக்கையினை ஏற்று உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை தேவை என்று உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வலியுறுத்தல். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் 3 அரப்பணி அவ்வை தோட்டத்தில் குடிநீர் பிரச்சினை உள்ளது என்று அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அவர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று கோரிக்கை வைத்தார்கள். அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவரின் கோரிக்கையினை ஏற்ற அதிகாரிகள் தீர்வு காண்பதாக கூறினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். அவருடன் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் பிளம்பர் கணேசன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனடியாக பணி துவங்கப்பட்ட நிலையில் அருகில் உள்ள பணிகளை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தேவை ஏற்பட்டால் புதிய பைப்லைன் அமைத்து மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைத்திட உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் அப்பகுதியில் மின்சார லைன் தாழ்வாக தொங்கிக் கொண்டு இருப்பதை கவனித்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உடனடியாக மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு மின்சார லைனை சீர் செய்து தரும்படி கோரிக்கை வைத்தார். உடனடியாக மின்துறை ஊழியர் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிக்கு விரைந்து வந்து சீர் செய்வதற்கான பணிகளை தொடங்கப்பட்டது. அப்பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் உடனடி நடவடிக்கை எடுத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து நன்றி கூறினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தார். அவருடன் தொகுதி துணை செயலாளர் ஆரோக்கியராஜ், காங்கிரஸ் கட்சி செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கழக சகோதரர்கள் இருதயராஜ், ரகுமான், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகுகால சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பொதுமக்களின் தீரா கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
வேண்ட கேட்டு வாங்கிக்காங்க. வர்ற ஜூலை மாதம் 16 அதனுடைய புஷ்பங்களை வாங்கி கொடுத்து அம்பாள் அருள் பெற. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு மற்றும் திருபுவனை கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணிக்காக பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு மற்றும் திருபுவனை கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் சோரப்பட்டு மற்றும் திருபுவனை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பெரிய ஏரியின் வடக்கு பகுதியை ஆழ்படுத்துதல் பணிக்காக பூஜை ரூபாய் 30,93,000 மதிப்பீட்டிலும் திருபுவனை ஏரியின் வடமேற்கு பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,95,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் அருள்ராஜ், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி வைஷாக் பாகி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தனராசு, பணி ஆய்வாளர்கள் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர்கள் மகேந்திரன், குமார், பிரகாஷ், தேனி, திரிபுர சுந்தரி, சந்தியா மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இங்க பாரு, இங்க இப்படி பாரு. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, புத்தகங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து அரசு பள்ளியிலும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு சார்பில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, நோட்டு புத்தகம் மற்றும் தையல் கூலி ஆகியவைகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீ சீதா, தலைமை ஆசிரியர் விஜய கணேஷ் ஆகியோர் விருந்தினர் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் பயிலும் 450 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் துவக்க நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.43 லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். அதன்படி பூரணாங்குப்பம் பகுதியில் வீரப்பன் குளம் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்கால்களை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு,
விவசாயி அணி பொது செயலாளர் சக்தி பாலன், பாஜக தொகுதி முன்னாள் தலைவர் லட்சுமிகாந்தன், தக்ஷணாமூர்த்தி, ராஜகுரு, ரங்கநாதன், வாழ்முனி, முருகானந்தம், வேல், தங்கம், ஐயனார், குமாரசுவாமி, கர்ணன், கலையரசன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் PCP நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய உற்சவர் விழாவை முன்னிட்டு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் சீருடை வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட PCP நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 69ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று மாலை துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் அனைவருக்கும் வேட்டி, துண்டு உள்ளிட்ட சீருடைகள் முன்னாள் சேர்மன் அவர்கள் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் 50 மாணவர்களுக்கு வழங்கினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.